உங்க வயசு பசங்க எல்லாம் ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு தான் போவாங்க. ஆனா நீங்க அந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் சூஸ் பண்ணாம சமையல் ஃபீல்ட சூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஆக்சுவலா எவனும் எனக்கு வேலை கொடுக்கல, அதான். என்னது, வேலை கொடுக்கலையா? ஐயோ, ஒரு ஃப்ளோல உண்மையை உளறமே. அது என்னத்த உழைச்சு என்ன பண்றது சொல்லுங்களேன். எல்லாம் எதுக்கு? எல்லாம் இந்த உருஜான் வயிற்றுக்காக தான். ஒருவேளை சோத்துக்காக தானே எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதான் சோறு பொங்குறதையே ஏன் வேலையாக்கலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் சரவணன். என்ன இந்த பிள்ளை எது சொன்னாலும் நம்புது? ஒருவேளை நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படியோ? நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். அவ்ளோ பெண்களுக்கு மத்தியில ஒரே ஒரு ஆண்மகனா நின்னு ஜெயிச்சு இவ்ளோ தூரம் முன்னேறி இருக்கீங்களே. உங்களோட இந்த டிராவல்ல உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து உங்களை பூஸ்ட் பண்ணி நீங்க சோர்ந்து போன நேரத்துல உங்களை என்கரேஜ் பண்ற ஆளுனா நீங்க யார சொல்லுவீங்க? இதுக்கு நான் ஒண்ணு பெருசா சொல்ல போறது இல்லைங்க. கடந்த 2000 வருஷங்களா பல பேர் சொல்லி சொல்லி ஓல்டா ஓஞ்சி போன அதே டயலாக் தான் நானும் சொல்ல போறேன். எல்லா ஆண்மகனோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க. அப்படி என்னோட வளர்ச்சிக்கும் என்னோட புகழுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணு என்னோட மனைவி மீனாட்சி தான். அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இப்படி ஒரு சரவணன் இல்ல. அப்போ உங்களை விட உங்க மனைவி கிட்ட தான் நாங்க நிறைய क्वेश्चंस கேட்கணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க மனைவியும் கூட சேர்ந்து இன்டர்வியூ பண்றதுக்கு அவங்கள கூப்பிட முடியுமா? ஏன் கூப்பிட முடியாது மீனாட்சி? இல்ல வேணாம். வா மீனாட்சி. இல்ல அத்தை, வேணாம் அத்தை. பயப்படாத, எல்லாம் நம்ம டிவி தான். எங்க தயங்குறீங்க, வாங்க. அட வான்றே வா. உட்கார் வா. மீட் மிஸ்ஸஸ் மீனாட்சி. இவங்க தான் இந்த சரவணனை செதுக்கிய சிற்பி. நீங்க சொல்லுங்க மீனாட்சி, உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி இவ்ளோ தூரம் பெருமையா பேசுறாரே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவரு என்ன பத்தி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றாரு. ஆனா நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணல. அவரு போட்டியில கலந்துகிட்டது, ஜெயிச்சது, இது எல்லாமே அவரோட கடின உழைப்பாலையும் திறமையாலும் மட்டும்தான். நான் ஏதோ அவரை ஜஸ்ட் மோட்டிவேட் பண்ணுவேன், அவ்வளவுதான். இது அவ்வளவுதானா? மோட்டிவேட் பண்றதுன்னா என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா? மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போய் தான் பல பேர் இங்க பரிதவிச்சுட்டு இருக்காங்க. என்கரேஜ் பண்ண ஆள் இருந்தா தானே மீனாட்சி ஒருத்தன் அவனோட வேலையை எனர்ஜெட்டிக்கா பண்ண முடியும். பாத்தீங்களா மீனாட்சி, உங்க ஹஸ்பண்ட் உங்களை எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாருன்னு? மதுரையில நடக்க போற ஃபைனல்ஸ்ல உங்க ஹஸ்பண்ட் வின் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஐயோ, நிச்சயமா இருக்குங்க. நீங்க வேணும்னா பாருங்க, என் மாமா ஃபைனல்ஸ்ல டைட்டில் வின் பண்ணதான் போறாரு. இந்த ஊருக்கே பெருமை சேர்க்க தான் போறாரு. தேங்க்யூ. அப்புறம் எங்க வீட்ல இருந்து இன்னொரு ஆளும் போட்டியில கலந்துக்கறாங்க. அவங்க பேரு மீனாட்சி. அத பத்தி எல்லாம் பேசவே கூடாது. This interview is particularly for Saravanan and மீனாட்சி. நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஆளா இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவாவும் பேசுறீங்க. ஃபைனல்ஸ்ல நீங்க ஜெயிச்சு நம்ம ஊருக்கு பெருமை சேர்ப்பீங்கன்னு எங்க குளோபல் டிவி சேனல் சார்பா வாழ்த்துக்கள். நீங்க ஃபைனல்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஊர் மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நம்ம திருநெல்வேலி மக்கா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க சரவணே. இந்த இறுதி போட்டியில எத்தனை பேர் முந்தி அடிச்சு முன்னாடி வந்து நின்னாலும் சரி, எத்தனை பேருக்கு திறமை இருந்தாலும் சரி, அந்த போட்டியில சிங்கம் மாதிரி சீறி பாஞ்சு ஜெயிக்க போறது என்ன பாக்கிய இந்த சரவணன் தான். இத நீங்க ஆணவம்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா என்ன பண்றது, நம்ம கிட்ட திறமை இருக்கும்போது ஆணவமும் கூட சேர்ந்து இருக்காம் இல்லையா? அந்த மாதிரிதான் இதுவும். அத அடக்கத்தோடய சொல்லிக்கிறேன் பாத்துக்கங்க. இந்த இறுதி போட்டியில ஜெயிச்சு அந்த 10 லட்சம் பரிசை பெற போறது இந்த சரவணன் தான். இதை நான் மறுபடியும் சொல்லிக்கிடுதேன். திருநெல்வேலி மக்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியும் சொல்லிக்கிடுதேன், வணக்கத்தையும் சொல்லிக்கிடுதேன். நன்றிங்க. வெற்றி நிச்சயம், இதுவே சத்தியம், கொள்கை வெல்வதே
நான் கொண்ட லட்சியம் என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பார்ப்பேன். அடிய முத்து உன்னை வெல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். பார்த்துட்டாலே பைத்தியம்னு நினைச்சிருப்பாளோ, ஒருவேளை பாடினது அவ காதுல கேட்டிருக்குமோ. நமக்கு எதுக்கு வம்பு, பேசாம அந்த வழியிலே திரும்பி போயிடுவோம். சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். என்ன இழிப்பு? இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு ரஜினி பாட்டு வேற, அதுவும் மொட்டை மாடியிலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதுல இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அந்த லோக்கல் பாய்ஸ் வேற காமெடி. அத நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. லோக்கல் பாய்ஸ், அந்த லோக்கல் பாய்ஸுக்காக தான் நீங்க அவ்வளவு தூக்கலாம் மேக்கப் போட்டு முன்னாடி வந்துருந்தீங்க. உன்னை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க நினைச்ச வரைக்கும் பழம் இனிக்குது, அதே கேமரா அபவுட் அடிச்சு என் பக்கம் திரும்பின உடனேயும் அதே பழம் புளிக்குது. ஆமா, நீயும் எல்லா போட்டிலையும் என் கூட வர்ற, உசுர கொடுத்து சமைக்கிற, இருந்தாலும் ஏன் அவனுங்க உன்னை விட்டுட்டு என்ன மட்டும் பேட்டி எடுக்கணும்? ஒருவேளை நீ அவ்வளவு ஒர்த் இல்லைன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ? ஏதோ ஒரு லக்குல ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டேங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு நினைக்காத. எது லக்குல ஜெயிச்சுனா? தப்பு 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 தப்பு. உண்மை, உழைப்பு, உயர்வு. ஏதோ ஒரு கர்மம். எப்படியோ கோல்மால் பண்ணி 2 ரவுண்ட்லயும் ஜெயிச்சு நீயும் ஒரு நல்ல சமையல்காரன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்ட. அந்த நம்பிக்கையை நீ கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு நினைச்சனா இதோட இந்த போட்டிக்கு ஒரு கும்பிடு போட்டு இதுல இருந்து விலகி போயிடு. ஃபைனல்லையும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையோட வந்து வீணா தோத்து அசிங்கப்பட்டு போயிடாத. நான் தோக்குறேன், அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன், எப்படியோ போறேன். அத பத்தி உனக்கு என்னன்றேன். வாழ்க்கையில நான் படாத அசிங்கமா அவமானமா அதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். ஆனா ஒரு வேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா அது இந்த சரவணனோட சரித்திரத்துல பொறிக்கப்பட வேண்டிய பொன்னாளா இருக்கும்ல. அதுக்குதான், அதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும். இது பாரு, உன்கிட்ட நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நான் மறுபடியும் உன்கிட்ட கேக்குறேன், இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும், நீ இதுல கலந்துக்க கூடாது. உன்னால முடியுமா முடியாதா? ஓ, இதுதான் விஷயமா? அச்சோ, இது நீ வந்தோடனே வெளிப்படையா கேட்டிருக்க வேண்டியதானே முத்தலகே? முதல்லயே கேட்டிருந்தா முடியாதுன்னு முதல்லயே சொல்லிருப்பேன்ல. நான் கூட உன்னை ஏதோ பெருசா வைராக்கியம் பிடிச்சவன் நினைச்சேன். ஆனா நீ என்ன இப்படி தர லோக்கலுக்கு இறங்கி வந்து விட்டு கொடுத்துருங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. So sad, so sad. முத்தலகே, அடுத்தவங்க விட்டு கொடுத்து கிடைக்கிறதுக்கு பேர் கிடையாது வெற்றி. கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராடுறதுக்கு பேர் தான் வெற்றி. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த போட்டியில நான் ஜெயிச்சாகணும். உன்னால விட்டு கொடுக்க முடியுமா முடியாதா? ஐயே, எத்தனை சீன்ல தான் நீ இதையவே கேப்ப? நான் ஏற்கனவே ஒரு தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன்ல, இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சு இந்த வீட்டை மீட்டெடுத்து எல்லாரோட சந்தோஷத்துக்கும் காரணமா இருக்கணும்னு ஏன் மீனாட்சி சொல்லியிருக்கா. அதுவே என் மீனாட்சியின் கட்டளை, அவளது கட்டளையே சாசனம். இதுல யார் என்கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடினாலும் சரி, விட்டு கொடுக்காம விரட்டி அடிக்கிறதுக்காக நான் இந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன், பரிசை ஜெயிக்க தான் போறேன். அதனால என்னை எப்படா கவுக்கலாம் பிளான் பண்ணாம நீங்க எப்படி இதுல ஜெயிக்கலாம்னு பிளான் பண்ணுங்க. எப்படியும் முதல் இடம் எனக்கு தானே தெரிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் இந்த 2வது 3வது இடத்தை ஜெயிக்கிறதுக்காவது ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஆறுதல் பரிசா ஒரு சோப்பு டப்பா கிடைச்சா கூட உங்களுக்கு அது பெருமை தானே? என்ன நான் சொல்றது? அப்போ
இதுதான் உன் முடிவா? அட நீ என்ன முத்தலகு விடிய விடிய கதை கேட்டு செம்பாவுக்கு கார்த்தி சித்தப்பான்ற மாதிரில இருக்கு. சரி, மறுபடியும் வேணா நான் ஆணித்தனமா அடிச்சு சொல்றேன். என்னால இந்த போட்டியில விட்டு கொடுக்க முடியாது முடியாது முடியாது. நீதான் எதுக்கு துணிஞ்சவளாச்சே? தைரியமா மோதே. வெற்றியும் தோல்வியும் வீரிக்கு ஜகஜம் இல்லையா? அப்போ காலத்துல சந்திப்புமாங்க மேடம். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. இந்த சத்திய தூக்கத்துல நங்கு நங்கு நங்குன்னு மிதிக்கிறா. படாத இடத்துல பட்டிருந்தா என் உசுறு போயிருக்கும். அப்பா அடியாத்து நடுராத்திரி அடுப்படையில இருந்து புகை புகையா வருது. என்னவா இருக்கும்? ஒருவேளை கேஸ் கீஸ் வெடிச்சு தீ பிடிச்சு எரியுதோ? இல்லையே, அப்படி வெடிச்சிருந்தா சத்தம் டம்முன்னு கேட்டிருக்குமே. பேசாம யாரையாவது எழுப்புவோம். என்னன்னு பார்க்காம எழுப்புனா கேள்வி மேல கேள்வி கேட்டு நம்மள கொன்றுவாயில. இப்ப என்ன பண்றது? பேசாம என்ன நடக்குதுன்னு நைஸா எட்டி பார்த்துட்டு போய் தகவல் சொல்லுவோம். அது யாருன்னே தெரியலையே. திருடனா இருக்குமோ? திருடியா இருக்குமோ? கையோட ரத்தம் கண்டிப்பா பெய்தோம். ரத்த காட்டேரி எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆகிற சக்தி வேணும். அண்ணா அட முத்தழகு. முத்தழகு சிஸ்டர் நீங்களா? ஆமா, நான் தான் முத்தழகு. ஐயா சேம காமெடி. நான் கூட யாரோ திருடிதான் உள்ள வந்துட்டாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நீங்க இங்க இருக்கும்போது வெளியில இருந்து வேற எந்த திருட வந்துட போறான்? இது எனக்கு தேவைதான். ஆமா, இந்த நேரத்துல என்ன இந்த பக்கம்? அது தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன இங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, சமைச்சிட்டு இருக்கேன். அது தெரியுது, ஆனா இந்த நேரத்துல எதுக்காக சமைக்கிறீங்கன்னு தான் தெரியல. ஓ, பசிக்குதா? ஒருவேளை நைட்டு சரியா சாப்பிடலையோ? இது சாப்பிடுறதுக்காக ஒண்ணும் இல்ல. சமையல் போட்டியில குடுக்கற டைம்குள்ள வேகமா சமைச்சு முடிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடா 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 அடா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு சமையல் ஆர்வம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லையே சிஸ்டர். இது சமையல் ஆர்வம் இல்ல, வெறி. சரியா சொன்னீங்க, வெறிதான். அந்த சரவணனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணுங்கிற வெறி. நீங்க தான் சிஸ்டர் இப்படி விழுந்து விழுந்து சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சரவணன் எதை பத்தியுமே கவலைப்படாம நல்லா கொரட்டை விட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கான். அவன்தான் ஒரு ஆளுன்னு நீங்க தான் தேவையில்லாம பயந்துகிட்டு இருக்கீங்க. ஏதோ அந்த பெருசு கூட இருக்க போய் சரவணன் ஒழுங்கா சமைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பெருச தனியா தூக்கி 4 தட்டு தட்டினோம்னா வைங்க, அவனால தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. போட்டியில பேந்த முழிச்சிட்டு பேத்தாஸ் மியூசிக்ல எக்ஸிட் ஆக வேண்டியதுதான். சரவண மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. அது ஒரு விஷயத்துல இறங்குச்சுன்னா அதை முடிக்காம விடாது. போதா குறைக்க அந்த மீனாட்சி வேற கூடவே இருக்கா. ஏதாவது மோட்டிவேட் பண்ணி அவ புருஷனை எப்படியாவது ஜெயிக்க வச்சிருவா. இந்த விஷயத்துல விடக்கூடாது.
எப்படியாவது ஏதாவது பண்ணி சரவண மாமாவை இந்த போட்டில இருந்து வெளியேத்தி ஆகணும். அதுக்கு உங்க ஹெல்ப் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும். என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க சிஸ்டர். நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே தட்டி தூக்கிடுவேன். இப்பயே சொன்னா நீங்க ஊர் ஃபுல்லா உடனே கொட்டிடுவீங்க. தேவைப்படும் போது என்ன உதவின்னு சொல்றேன், அப்ப பண்ணா மட்டும் போதும். ஓகே. அப்புறம் சிஸ்டர், பிராக்டிஸ் பண்றதுதான் பண்றீங்க. இந்த பீன்ஸ் பீட்ரூட்னு சமைக்காம சிக்கன் மட்டன் சமைச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சாப்பிட நல்லா இருக்கும். இல்ல நீங்க சமைச்சா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஓகே ஓகே, நேரம் போய்கொண்டிருக்கிறது. ஆகட்டும் ஆகட்டும் டும். இதயத்தை நனைய வைக்கும் இளையராஜா பாடல்கள். இசை புயல் ஏ.ஆர். ரகுமானின் எனர்ஜெட்டிக் ஹிட்ஸ். அடுத்து தேனிசை தென்றல் தேவாவின் கானா பாடல்கள். இதுல எதை எடுத்துட்டு போறது எதை விட்டுட்டு போறதுன்னே தெரியலையே. ஹலோ மாம்ஸ். எஸ் ஸ்பீக்கிங். சரவணா வா 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 உட்கார் வா. உட்காரதெல்லாம் இருக்கட்டும். அது என்னது பரபரப்பா எல்லாரும் மதுரைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நீங்க மட்டும் கூலா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நானும் மதுரைக்கு போற ஏற்பாட்டை தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியல. சுரண்டையில் இருந்து மதுரை வரை செல்லும் இந்த அருமையான பயணத்தில் உங்களுக்கு ஒளியும் ஒளியும் அமைத்து தரப்போவது உங்கள் சக்திவேல். ஒளியும் ஒளியுமா? ஆமா சரவணன், டிராவலிங் டைம்ல மியூசிக்கோட போனாதானே சும்மா கலகல கலகலன்னு இருக்கும். இருக்கும் இருக்கும் இருக்கும். ஆமா, இவ்ளோ செடி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏது காசு? அதானே இவர்கிட்ட ஏது காசு? வழக்கம் போல கட்டிட்ட போல காசு கிளவான்ருவாப்ல. என்ன மச்சான், என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க? நீங்க எல்லாருமே என்ன இவ்வளவு தூரம் திட்டினதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல திருடுவனா? அப்புறம் எப்படி அந்த சீட்டு தான் வந்துச்சு? அது நாம இந்த எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாருமே சமைக்க போயிருந்தோம்ல. ஆமா, அந்த கல்யாண மண்டபத்துல எக்ஸஸா நிறைய சீடிங்க இருந்ததுனால அதுல கொஞ்சமா அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்ததுதான் இந்த சீடிகள். ஓஹோ, ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை நீ வெளியே திருடி இருக்க. துப்புன்னு தோணுச்சுல? என் சங்கர வண்டி எல்லாம் வண்டியில ஏத்தி வச்சாப்பா? எல்லாம் எடுத்து வச்சா. எல்லாம் ரெடினா கிளம்பலாம்ப்பா. டைம் ஆச்சு. கிளம்புன்னு போய் என்ன ஆளுகளை யாரையும் காணாம போய் என்ன பண்ற இவ்வளவு நேரம்? தெய்வானே தெய்வானே கிளம்பிட்டே இல்லையா? நான் வந்துட்டீங்க. என்ன தெய்வானே இவ்வளவு நேரமா கிளம்புவ? தலை காய வேணாமா? இப்ப ரெடி தான், வாங்க போலாம். எங்க போறது? இன்னும் 2 மருமகளையும் காணும். ஆமா, எங்க போனாலுங்க இவளுங்க? ஆமால. முத்தழகு, மீனாட்சி, சீக்கிரம் வாமா, வண்டி ரெடியா இருக்கு. என்னடா கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்குறாளுங்க? இல்லம்மா, அப்பவே கிளம்பிட்டாமா. உள்ளதும் வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன். மீனாட்சி வந்துட்டேன். ரெடி போலாம் அத்தை. எங்க மீனாட்சி போன? இல்ல மாடியில துணி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். எங்கப்பா ஓம் முன்னாடியே காணும்? ஏதாம்பா மேல இந்த என்ன முத்து, போலாமா? போலாம் அத்தை. அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சு, கிளம்ப வேண்டியதானே? என்னங்க ஆச்சு? ஓ நல்ல தெய்வானே, குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா கிளம்புற இந்த நேரத்துல சத்யா மட்டும் இங்க விட்டு போறதை நினைக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு தெய்வானே. என்னங்க நீங்க இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு? நம்ம என்ன வேணும்னே விட்டுட்டு போறோம்? உடம்பு சரியில்லாத புள்ள, அவ அங்க வந்து சிரமப்பட மாட்டா? சீக்கிரமே நல்லா ஆயிடுச்சுன்னா உடனே கிளம்பி மதுரைக்கு வர போறா, அவ்வளவுதானே? ஆமா மாமா, அவங்க என்ன தனியாவா இருக்க போறாங்க? அதான் எங்க அம்மா வீட்ல இருக்காங்கல்ல, அங்க அம்மா பத்திரமா பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆமா மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. யோ மனுஷனே, நீ கட்டின பொண்டாட்டிக்கு உடம்பு முடியல, அவளை கூட இருந்து பத்திரமா பார்த்து ஒன்றும் இல்லாம ஊருக்கு முன்னாடி கிளம்பி எங்களோட சேர்ந்து கூத்தடிக்க வரிய வெக்கமா இல்லை உனக்கு? மாமா, என் பொண்டாட்டிய பிரிஞ்சு இந்த ஒரு வாரம் நான் உங்க கூட டிராவல் பண்ண போறோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? என் பொண்டாட்டி மேல நான் வச்சிருக்கிற பாசத்துக்கு மேல இந்த குடும்பத்தோட வெற்றி தான் எனக்கு முக்கியம்னு அர்த்தம். மதுரைக்கு வர்றதுக்கு இப்படி ஒரு பிட்டா? சும்மா இருங்க சரவணன், அப்புறம் எல்லாருமே என்ன விட்டு போயிட போறாங்க.
சரி சரி வெட்டி கதை பேசுனது போதும் போய் எல்லாரும் வண்டியில ஏறுங்க முதல்ல போங்க ஆமா ஆமா சரி. ஜன்னல் சீட்டா பார்த்து இடம் பிடிச்சு வைங்க ஜன்னல் சீட்டு எனக்கு மாமா. அட போ பாப்பு குட்டி மாதிரி முத்தலகு நீ எடுத்து வச்சதெல்லாம் மறக்காம ஏத்தி வச்சிட்டியா எல்லாம் எடுத்து வச்சாச்சு மாமா. தெய்வானே நீ எதையும் மறக்கலையா இல்லங்க எல்லாத்தையும் மறக்காம எடுத்து மாதிரி வச்சிட்டேன். நீ ஏத்தி வச்சிட்டியா எல்லாத்தையும் ஆமாமா எடுத்து அப்பனா சரி எல்லாரும் போய் வண்டியில ஏறலாம் வாமா வாப்பா வாயா வாங்க வா. முத்தலகு வாமா வாடா. அத்தா ஒரு நிமிஷம் அத்த உள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போய் வண்டியில இருங்க, நான் முடிச்சிட்டு உடனே ஓடி வந்துடுறேன். என்ன மீனாட்சி இது இப்படி புறப்புற நேரத்துல தான் சொல்லுவியா? சரி சரி இந்தா சீக்கிரம் எடுத்து வச்சுட்டு வா. டைம் ஆயிருச்சுன்னா மாமா கத்துவாரு. சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன். என்னாச்சு மீனாட்சி? ஏதாவது எடுக்க மறந்துட்டியா? ஆஹா கொடுக்க மறந்துட்டேன். இது குடுக்க மறந்துட்டியா? ம். என்னத்த? ம். ம்.